2009ஆம் ஆண்டு கால பகுதிக்கு பிற்பாடு வந்து அதிகபட்ச தமிழ் மக்களால் அது அதிக மக்களால் வந்து அவரோட வாயில வந்து பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு இடம் இருக்குது. பெரிய மண்டபம் இருக்காதால அந்த கடத்தொழில் செய்கிறார்கள் இவ்வளத்தை கொண்டு வந்திருக்கணும். எல்லாருக்குமே சந்தோஷமான வணக்கம். நான் ஆர்ஜே தர்ஷன் சிவா. நான் இன்னைக்கு எங்கே நிற்கிறேன் அப்படி என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு கால பகுதிக்கு பிற்பாடு வந்து அதிகபட்ச தமிழ் மக்களால் அது அதிக மக்களால் வந்து அவரோட வாயில வந்து பேசு பொருளாக இருக்கின்ற ஒரு இடம் தான் என்ன இடம் என்று சொன்னால் நான் சொல்றதுக்கு முதலே நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. இன்றைக்கு வந்து ஏன் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் எந்த கண்ணில் அகப்பட்ட விஷயங்களை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு ஒரு ஞாபக ஊட்டமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோட நான் இந்த கரோடியில் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன யூடியூப்பை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம ஆர்ஜே தர்ஷன் சிவாண்ட யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் பட்டனையும் அமர்த்திட்டு போங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் இப்போ வந்து வித்தியாசமாக தான் இருக்குது இடம் என்றாலும் சில அடையாளங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நான் இன்றைக்கு இங்கே வந்தால் போல் அதையெல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இடம் பெரும்பாலும் இந்த இடமா தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கால சைட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் மறந்துட்டேன். இதுதான் வந்து பார்க்கலாம், போய் காட்டலாம். இதில் காட்டுறேன் பாருங்க. அந்த முள்ளிய வாய்க்கால் நினைவேந்தல் இருக்கிற இடம் இந்த இடமா தான் இருக்கும். ஸ்பொட்டா சொல்லி இல்லாமல் இருக்குதுனால அப்படியே இந்த இதால் போனால் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இதை கப்பல் ரோட் அப்படின்னு தான் சொல்கிறதா மாரி சொன்னால் முன்னொரு காலத்தில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கப்பல் வந்து நின்றதாகவும் அதில் அரிசிகள் மாக்கள் எல்லாமே வந்து இறங்கியதாகவும் சொல்லப்படுது. அப்போ இந்த ரோட் வந்து உடனடியாக திருத்தப்பட்டு, இதுதான் அந்த காலத்தில் திருத்தப்பட்ட ரோட்டாக காணப்பட்டது. திருத்தப்பட்டு இதிலிருந்து சாமான்கள் வந்து இறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுது. இதால் தான் போயிட்டு இருந்தேன். இதெல்லாம் சின்ன சின்ன குடியேற்றங்கள் இருந்துச்சு. ஆனால் பாரிய அளவில் குடியேற்றங்கள் இல்லாட்டிக்கும் ஒரு சில மக்கள் அங்கே இருந்துச்சுன்னா, ஆனால் முழுக்க காடாக தான் இருந்துச்சு. கடலுக்கிட்ட எல்லாம் ஃபுல்லாகவே காடாக தான் இருந்துச்சு. அமைதியான ஒரு பிரதேசமாக இருந்துச்சு. யாருமே என்னோட வேலையில் இப்போ ஒரு சின்ன ஒரு பயமாகவும் இருந்துச்சு. ஆனால் சரி பரவாயில்ல, அடுத்து எவ்வளவு விஷயங்களில் தனியாக பயணிச்சாச்சு, இதுலேயும் தனியாக போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போய்கொண்டிருக்கீர்கள் அதில் 3 பேர் நடந்து இருந்துச்சுன்னா அப்போ நான் கேட்டேன் ஒரு இன்டர்வியூ மாதிரி தர முடியுமா அப்படின்னு சொல்ல அந்த அண்ணா மாட்டேன்னு சொல்லிட்டார். பயத்தில் ஏன்னு தெரியாது சொல்லிட்டார். அப்போ அந்த அண்ணா இன்டர்வியூ தராமல் சில விஷயம் சொல்லியிருந்தார். இதில் வந்து 2009ஆம் ஆண்டு கால பகுதியில் வந்து மக்கள் வந்து இடம்பெயர்ந்து வந்து இந்த பிரதேசத்தில் இருந்ததாகவும் இது முதல் காடாக இருக்கையில் சின்ன சின்ன டெண்டுகள் போட்டு சின்ன சின்ன குடிசைகளை போட்டு அங்கே இருந்த 2009ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து யுத்தத்தின் கால பகுதியில் வந்து இங்கே வந்து மக்கள் வந்து இருந்ததுன்னு சொல்லியிருந்தார். அதுக்கு பிறகு இந்த கப்பல் பார்க்குற இடத்துக்கு நாங்கள் கிட்ட போயிட்டேன். அப்போ அதில் போன பிறகு ஒரு இந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனம் ஒன்று அங்கே இருந்துச்சு. அதையும் கிட்ட போய் எடுத்துட்டு நான் கப்பலை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு போனேன். ஆனால் அது கப்பல் இருந்த அடையாளமே இல்லாமல் இருந்துச்சு. நான் முதல் தடவை பார்க்குறதால அது வந்து ஒரு கட்டிடம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு பிறகு தான் என்னால் வாசிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. முன்னாடி இந்த கப்பலை பற்றி பரா 3 கப்பல் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னு சொன்னால் 2006ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி யோர்தான் நாட்டிற்கு சொந்தமான கப்பல் இந்தியாவினுடைய ஆந்திரா பிரதேசத்திலிருந்து தென்னாப்பிரிக்கா நோக்கி சென்று கொண்டிருந்த வேளை இயந்திர கோளாறு காரணமாக ஆழ்கடலில் நிறுத்த வைக்கப்பட்ட வேளை பயங்கரவாதிகளால் கைது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. பின்னர் கடற்புலிகளின் பயிற்சிக்கு மற்றும் இலங்கை இராணுவம் இலங்கை கடற்படையினர் மீதான தாக்குதல்களுக்கும் இதனை பயன்படுத்தி உள்ளனர். 2009ஆம் ஆண்டு வைகாசி மாதம் 14ஆம் தேதி இலங்கை இராணுவத்தினால் மீண்டும் கைப்பற்றப்பட்டது. இந்த இடம் மிகவும் வரலாறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதக்கூடியது. யாதெனில் மனிதாபிமான நடவடிக்கைகளின் போது வடக்கு பக்கமாகவும் தெற்கு பக்கமாகவும் முன்னகர்ந்த படையணிகள் ஒன்றையொன்று சந்தித்தது இவ்விடத்திலேயே அப்படின்னு சொல்லப்படுது. பார்க்கலாம். இந்த இடத்துல தான் நான் போயிட்டு இருக்கேன். தனிதான் வந்தேன்னா இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி
இதை பாருங்க, இதில் இருக்கிறது கட்டப்பட்ட கட்டடம் மாதிரி இருக்கு. ஆனால் இது கப்பலின் அடையாளங்கள். கப்பலெல்லாம் வெட்டி இவ்வளவு கொண்டு வந்திருக்கணும். நல்ல சின்ன பெரிய ஒரு கப்பெல்லாம் வந்திருக்கு. நினைக்கிறேன் முதல் கடல் நல்லா முன்னுக்கு இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இப்போ எவ்வளோ கிட்ட வந்து நிற்குது. இப்போ கடல் வந்து ஏரல் பிடிக்க வந்திருக்குது. நிறைய நல்லா இருக்கு. இவரை ஏற பிடிக்கிறாங்க. பிடிச்சிருக்காங்க. எனக்கு சமைக்கலாமா? சமைக்கிறது தான் பிடிக்க வந்த நீங்களா? அதுக்கு பிறகு அவையில் சொல்லிச்சினோம் அங்கால சைட் வந்து கணக்கு போய் நின்றினோம். பையன் நிற்கணும் கேட்கல. அதை வந்து மீன் பிடிக்கிறவர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதாகவும் அங்கிருந்து தான் அவைகள் செக்கலுக்குள்ளே இல்லை காலை பகுதியிலேயோ இல்லை இரவு வேளைகள்லையோ வந்து அவைகள் தொழிலுக்கு போகிறதா அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அதையும் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்களா இன்னும் முன்னே இந்த கண்ணுக்குள்ளாகப்பட்டது. என்ன விஷயம்னு எனக்கு அது தெரியாமல் இருந்துச்சு. பாதையாக இருக்குமோ அல்லாட்டிக்கு வந்து அந்த காலத்தில் யுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்ட பொருளாக இருக்குமோன்னு எனக்கு தெரியலை. இந்த இடம் அதை கிட்ட போயிட்டு நான் எடுத்திருந்தேன். ஒரு விசித்திரமாக இருந்துச்சு, எனக்கு அது புதுசாக இருந்துச்சு, அதில் எடுத்திருந்தேன். இவைகள் தான் என்னுடைய கண்ணுக்கும் என்னுடைய தொலைபேசியிலுமே அகப்பட்ட காணொலிகளாக இருக்குது. நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும், பலவற்றை பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு சிறிய பகுதிகளிலே என்னால் பிடிக்கப்பட்ட விடயங்கள். அதே போல் நான் சொல்லியிருந்தேன் மீன் பிடிக்கிறது தொடர்பாகவும் நான் எடுத்திருந்த நான் அந்த காணொலியை அடுத்த பதிவிடுவேன். நிச்சயமாகவே அதுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.